நீங்க எல்லாரும் வந்து கடல்ல மீன் பிடிச்சு பார்த்துருப்பீங்க. அது வலையில பிடிச்சிருப்பாங்க, தூண்டில்ல பிடிச்சிருப்பாங்க, எத்தனையோ டூல்ஸை யூஸ் பண்ணி மீன் பிடிப்பாங்க. முதல்ல கையால மீன் பிடிக்கிறாங்க, நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அது எங்க டீமால மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ எங்க கிருத்திகன் அண்ணாவும் எங்க மோகனும் வந்து கடலுக்கு இல்ல, அதுவும் கரையில தத்தளிச்சு ஓடி ஓடி மீனை பிடிக்கிறாங்க. மோகனா மீன் கிடைச்சிட்டா? கிடைச்சிட்டு கடிக்குதா? கிடைச்சிருச்சு. எப்படி நாங்க அந்த காலத்துல அந்த கையில தான் பிடிச்சிருக்கோம். இப்பனா 1719 வருஷம். இந்த கடற்கரைக்கு என்னென்று அக்கரை பீச்னு சொல்லி பேர் வந்தேன்னு சொன்னா, தொண்டமனாறுன்ற ஒரு அது ஆறு இல்லை, ஆனால் அதோட பேர் வந்து தொண்டமனாறு. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது கடலில் கலக்கிற களிமுகம், இது கடல் நீர் ஏரி களிமுகம் இது. அப்போ அங்கே இருந்து பார்க்கும்போது இது மற்ற கரை, அப்போ இதை வந்து அக்கறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லணும்னு சொன்னால், இந்த தொண்டமனாறு சம்மந்தமானது பொன்னியின் செல்வன் படத்தில் வந்திருக்கும், தொண்டமனாறுன்னு காய்ச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அக்கறை துறைமுகத்தில் வந்து முந்தி பழைய காலங்களில் இந்தியாவிலேருந்து படையெடுப்பை மேற்கொண்ட மன்னர்கள் வந்து தங்களுடைய பெரிய கப்பல்களை கொண்டு நாங்கள் நிப்பாட்டிட்டு சிறிய படகுல இங்கே வந்து அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தை வடமராட்சி விடாத யாழ்ப்பாணத்தை கைப்பற்றின அல்லது யாழ்ப்பாணத்துக்கு போன அப்படின்ற வரலாறுகள் எல்லாம் இருக்குது. அப்படியான இடம் தான் இந்த அக்கரை பீச். இந்த பீச்சிலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூர்க்கம் கடற்கரை இருக்குது, பரத்துறை பக்கம் மூர்க்கம் கடற்கரை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் கேகேஎஸ் பீச் இருக்குது, காங்கேசன்துறை பீச் இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்கிறது இந்த அக்கரை பீச் மட்டும்தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடமாக இங்கே இருக்குது. இந்த இடத்துல மக்கள் பொதுவாகவே வீக்கெண்டுகளில் வந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, இப்படியான என்டர்டைன்மெண்ட்களுக்கு வந்து இந்த பீச்சை வந்து பாவிக்கணும். சமீபத்தில் வந்து இந்த பீச் வந்து கொஞ்சம் அபிவிருத்தியும் செய்கிற ஐடியாவில் இருக்கணும், இன்னும் செய்து கொண்டு இருக்கணும், ஆல்ரெடியும் செய்திருக்கணும். அப்படியான ஒரு இடத்துல தான் இன்றைக்கு நாங்கள் சமைச்சு கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு உள்ளியும் மிளகும் குத்தி போட்டாங்க, அப்புறம் தூள் போட்டோம், அப்புறம் தேசி புளி போட்டோம், மிக்ஸ் பண்ணினோம். வந்து கண்ணால தண்ணி வருது, அழ வைக்கிறாங்க. தேங்க்யூ. அதை கொடுத்தீங்கன்னா ஒரு நெருப்புல போடுவார். அது ஊறணும், அது ஊறாது, இது நீந்துறது. ஊர்வனா பரப்பன வா ஜோக்குப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ என்ன செய்யுங்கன்னா கொல்லியை வைங்க, சிரட்டையை வைங்க. கொல்லி வச்சுருங்க, அதை வைங்க. இந்த மீன் எடுத்து அழகா அதை தூக்கி ஒரு தாய் ஒரு பிள்ளைய தூக்கி போடுற மாதிரியே போடுறான். இப்போ நம்ம சமைச்ச டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சமைச்சாலும் அது ஒரு டேஸ்டாக இருக்கு. ஓகேயா?